10 வயசு குழந்தைய வந்து ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். ஆனால் இன்னும் அவனுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கல. நம்ம எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம், போன கவர்மெண்ட்டில் தான் வந்து அதிகம் ரேப் நடக்குது, கொலை நடக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கவர்மெண்ட்லேயும் அதே தான் நடக்குது. ஸோ இங்கே ப்ராப்ளம் வந்து கவர்மெண்ட் கிடையாது, பனிஷ்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை, அதுதான் ரீசன். இப்போ இதே வந்து சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்கவே அவ்வளோ பயப்படுவாங்க. ஏன்னா அங்கே பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கூட நிற்க வச்சு சுட்டுருவாங்க. ஸோ அந்த பயத்தில் யாரும் இந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இந்தியாவில் தான் பார்த்தீங்கன்னா இவன் தான் ரேப் பண்ணான்னு தெரியும், அவனை அப்படியே வந்து பூ போல் ஹேண்டில் பண்ணி அவனுக்கு ஏதாவது ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து அதுக்கப்புறமா கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. இங்கே ஜெயிலில் போடுறதே பெரிய பனிஷ்மெண்ட்டாக நம்ம நினச்சிட்டு இருக்காங்க போல் நிறைய பேர். ஆனால் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வந்து அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. இதில் இன்னொன்று வேறு சொல்லுவாங்க, தப்பு நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு ஏன் அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு போனாங்க, ஏன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டாங்க, இப்படின்னு சொல்லி தான் பொண்ணுங்களை தப்பு சொல்லுவாங்க. பண்ணுறவன் எதுவும் பெருசாக பேச மாட்டாங்க. ஸோ இந்த நிலை வந்து இப்படியே மாறவே மாறாது, பனிஷ்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஆகிற வரைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெண் குழந்தைங்களை வந்து சேஃபாக பார்த்துக்கோங்க. அந்த ஆண் குழந்தைங்களுக்கு வந்து பெண்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்து வளங்க.